கண்டுபிடி கண்டுபிடி. என்னது தப்பு? கரெக்டாக எடுக்கு. 5 ஐஎம்கே எப்படி எழுதியிருக்க? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. இருந்தது. அந்த அரச மரத்தின் கிளையில் தையல் எறும்புகள் கூடு கட்டி குடியிருந்தன. எப்பொழுதும் அந்த கூடுகளில் எறும்புகள் வெளியே போவதில்லை, போவதும் வருவதுமாகவே இருக்கும். சில எறும்புகள் உணவுகளை கொண்டு வரும், சில எறும்புகள் கூட்டுகளை சுத்தப்படுத்தும், சில எறும்புகள் முட்டைகளை பாதுகாக்கும். சரியா? கவனிச்சுக்கோ, நான் கொஸ்டின் கேட்பேன். சில எறும்புகள் புழுக்களுக்கு உணவு கொடுக்கும். அனைத்து எறும்புகளும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஒரு குட்டி எறும்பு மட்டும் கூட்டுக்கு வெளியே வந்து தனியே உட்கார்ந்திருக்கும். அப்பொழுது அங்கே வந்த காவல் எறும்பு, தம்பி, ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்காய் என்று கேட்டது. அதற்கு குட்டி எறும்பு, எனக்கு கூட்டமாக இருக்க பிடிக்கவில்லை, நான் தனியாக தான் கூட்டு கட்ட போகிறேன் என்றது. அதை கேட்ட காவல் எறும்பு, அட கெட்டிக்காரா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வண்டை விரட்டு ஓடியது. ஆனால் குட்டி எறும்போ தனியாய் போய்விட்டது. அதே மரக்கிளையில் இருந்த ஒரு தளிர் இலையில் 2 முனைகளிலும் சேர்த்து தைக்க விரிவடைகிறது. அப்பொழுது கால்களை விரித்து 2 பக்க இலைகளையும் இழுத்து சேர்த்து குட்டி தைத்தது எறும்பு. அப்பொழுது இலைகளை சேர்த்து தைக்க நூல் வேண்டும் என்று ஞாபகம் வந்தபோது எறும்பும் புழுக்களும் இருந்து பயன்பட்ட இலையை கூட்டுக்கு போய் ஒரு எறும்பு புழுவை தூக்கி கொண்டு வந்தது. அப்போது புழுவிடமிருந்து பட்டு நூலை வாங்கி தன்னுடைய கூட்டை கட்டி முடித்தது. அப்பாடா, எனக்கு ஒரு தனி கூடு, என்ன ஒரு சுகம் என்று சொல்லிக்கொண்டே இலைக்கூட்டி உள்ளே படுத்தது. மட்டுமல்லாமல் படுத்து கால் மீது கால் போட்டுக்கொண்டு ஆட்டிக்கொண்டே இருந்தது. கட்டிச்சா கட்ட பிறகு அதால நிம்மதியா இருந்துச்சா? இல்ல, தூங்கிட்டு இருப்ப சிலந்தி வந்து என்ன பண்ணுச்சு, கத்த பிடிக்க போனுச்சு. அப்ப அந்த காவல் எறும்பு என்ன வந்துச்சு, வந்து காப்பாத்துனுச்சு. என்னைக்குமே நம்ம வந்து ஒற்றுமையா இருந்தாதான் என்ன பண்ண முடியும். இப்ப கூட நீங்க கிளாஸ்ல இருக்கிறப்ப யாரும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. சரியா? கண்டுபிடி. பண்ணுங்க.
இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? ம். லீவ்ல வந்தியோ? ஆமா, ஐடி வேலைல லீவ் கிடைக்கிறப்ப தான் வர முடியும். அதை விட நீ ஐஏஎஸ் படிக்க போறேன்னு சொன்னல, ம். என்ன ஆச்சு? இப்ப கிளாஸ்ல இருந்து தான் வரேன். ஆனா சென்னை மாதிரி ஒரு இடத்துல போய் படிக்கணும் பிரியா. ஸ்கூல் டாப்பர், காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கல, மெட்ராஸ்ல கோச்சிங் சேரலாம்ல. அங்கெல்லாம் போய் தங்கி படிக்கணும்னா பணம் வேணும். அட்லீஸ்ட் என்ன பாத்துக்கிறதுக்காச்சும் பணம் வேணும்ல. அட, அதுக்கு தான் நான் முதல்வன் திட்டம் இருக்கே. நான் முதல்வன் இல்லையா? எப்படி? உன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து மாசம் மாசம் 7,500 ரூபாய் கொடுக்க போறாங்க. 7,500 ரூபாயா? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நான் முதல்வன் திட்டம் மூலமா தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள்ல 1000 பேரை செலக்ட் பண்ணி மாசம் மாசம் 7,500 ரூபான்னு 10 மாசத்துக்கு ஊக்கத்தொகையா கொடுக்க போறாங்க. அட சூப்பரு. அந்த 1000 பேர்ல நான் எப்படி செலக்ட் ஆகுறது? இந்த 1000 பேர்ல செலக்ட் ஆகுறதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்த போறாங்க. www.nanmudalvan.tn.gov.in வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணு. இப்பவே பண்றேன்.